Hello everyone, welcome back to our channel. நாம இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஈஸி DIY வால் டெக்கர் அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ நம்ம குயிக்கா வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி அந்த போட்டோஸ் இருக்கும் இல்லைங்களா, நான் போட்டோஸ் யூஸ் பண்ணி தான் வாலை வந்து டெக்கர் பண்ண போறேன். அந்த போட்டோஸ் வந்து எங்க பிரிண்ட் எடுத்தேன்னு தெரியணும்ல. நான் வந்துட்டு ஃபுல்லா ஸ்கொயர் சைஸ்ல தான் பிரிண்ட் எடுத்திருக்கேன். ஜூம் இன் ஒரு ஆப் இருக்கு சரிங்களா, அதுல வந்து 24 போட்டோஸ் வந்து வெறும் 199 தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதுல வாங்கிக்கலாம். நான் வந்துட்டு அது சும்மா சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதுல ஆர்டர் போட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் இன்னொரு டைம் வந்துட்டு 24 போட்டோஸ் போட்டிருக்கேன். அந்த போட்டோஸை வச்சுதான் நான் இன்னைக்கு வந்து ஒரு ஹார்டின் ஷேப்ல வந்து என் வாலை வந்து நான் டெக்கர் பண்ண போறேன். நான் வந்துட்டு ஜூம் இன் ஒரு ஆப் சொன்னேன் இல்லைங்களா, அதை வச்சுதான் வாங்கினேன்ட்டு. ஸோ அது வந்துட்டு இப்படிதான் இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் வரும் சரிங்களா. இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் 24 போட்டோஸ் இருக்கும். ஸோ இதை ஓபன் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி அடிபடாம இருக்கிறதுக்கு ஒரு திக் லேயர் இருக்க அட்டை மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள வந்துதான் போட்டோஸ் இருக்கும். ஸோ இந்த போட்டோஸ் இந்த மாதிரி தான் நிறைய ஸ்கொயர் ஷேப்னு சொன்னேன் இல்லைங்களா, எல்லாமே ஸ்கொயர் ஷேப்ல நம்மளா கொடுக்கறது போட்டோ அப்படியே வரும். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ எப்படி வந்துட்டு டிசைன் பண்ணலாம் வால் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலா நம்ம இந்த வால்ல தான் வந்துட்டு போட்டோஸ் அரேஞ்ச் பண்ண போறோம். நான் அந்த போட்டோஸ்ல எப்படி ஒட்ட போறோம்னா அந்த டபுள் சைட் டேப் இருக்கு இல்லைங்களா, இந்த டபுள் சைட் டேப் வச்சுட்டு தான் நம்ம இங்க ஒட்ட போறோம். ஸோ நான் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா. டபுள் சைட் டேப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இவ்வளோ சைஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ சைஸ் எடுத்தாவே போதும். இவ்வளோ எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். லைஃப் வந்து நல்லா ஒரு ஒட்டிட்டே தான் இருக்கும், பிஞ்சுலாம் வந்துடாது. ஸோ நம்ம இதை எப்படி ஒட்டுறோன்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இங்க தான் ஒட்ட போறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த டபுள் சைட் டேப் வந்துட்டு இந்த பக்கம் எடுத்துட்டு கரெக்டா உங்களுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்குமோ நீங்க அங்க ஒட்டுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நீங்க வரிசையா ஒட்டிட்டு வாங்க. இதுல என்ன இது ஒரு இன்னொரு பெனிஃபிட்னா வச்சுக்கோங்களேன், நீங்க வந்துட்டு இதுக்கு லென்த் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா இது வந்துட்டு ஸ்கொயர் சைஸ்ல தான் இருக்கு இல்லைங்களா, அதனால எந்த மெஷர்மெண்ட்ஸும் தேவையில்லை. நீங்க அப்படியே ஒரு போட்டோ வச்சீங்கன்னா அதுக்கு மேல அப்படியே வச்சுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துட்டு 6 வைக்கணும், அடுத்த லைன்லயும் 6 வைக்கணும், இந்த பக்கமும் 6 வைக்கணும். சோ நான் எப்படி வைக்கிறதுங்கிறத பாருங்க. அப்படியே நீங்க வரிசையா கண்டினியூஸா ஒட்டிக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு அளவு மாறாம இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துட்டு 6, அடுத்ததுலயும் 6 தான். பட் இந்த ஃபர்ஸ்ட் போட்டோவோட கொஞ்சம் மேல தூக்கிக்கணும். அதேதான் இப்போ இந்த போட்டோவோட கம்பேர் பண்ணும்போது ஒரு போட்டோ மேல, இதை விட ஒரு போட்டோ மேல வைக்கணும் சரிங்களா. அவ்வளவுதான் அளவு.
அவ்வளவுதான், நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுதான் நம்மளோட ஹார்டின் ஷேப்ல இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு நம்ம என்ன ரைஸ் லைட்டை வச்சு டெக்கர் பண்ண போறோம். ஸோ அதையும் உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன். ஸோ ஃபைனலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்படிதான் நம்மளோட வால் இருக்கு. நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை, மெமரபிளான ஃபோட்டோஸை எடுத்து நீங்களும் பிரிண்ட் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.